அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் அன்பா பேசுகிறேன். யார் திசையும் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, முதல்ல பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே எதுவும் பார்க்காம ஸ்க்ரோல் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுட்ருக்கோம். என்னென்னா, லாஸ்ட் வீடியோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பற்றி பேசியிருந்தேன். நம்ம சிஸ்டர் என்கிட்ட பேசியிருந்தாங்க, ரொம்ப நன்றி. அவங்க இப்போ என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம இப்போ ரிசல்ட்டாக தான் எஸ்பிஎம் ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்து நிறைய பாண்டி பற்றி இதுமாரி நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்போ. ஆனால் அவங்க படிக்க போகிறாங்க, அடுத்து கண்டிப்பாக படிக்க போவாங்க, காலேஜோ இதை படிக்க போவாங்க. அவங்க படிக்கிறப்ப கண்டிப்பாக இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். ப்ரைவேட் இருந்தால் நம்ம காசு கட்ட வேண்டியிருக்கோம், லோன் கூட எடுக்கலாம். ஆனால் அந்த படிக்க போகிறப்ப அவங்களுக்கும் ஒரு செலவு இருக்கும், ஏதோ ஒரு செலவு இருக்கும். அவங்க அப்பா அம்மா என்ன வெளியே காசு தருவாங்க, வச்சுக்கன்னு சொல்லி தருவாங்க. அதுவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கூட வந்து காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்க ஃபோன் யூஸ் பண்ண போகிறாங்க, தப்பாக பண்ண போகிறாங்க. அது ஜஸ்ட் இப்படி மாற்றி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி புரிய வச்சு இது பண்ணாங்கன்னா, அது மூலிமாவே அவங்க மாதம் ஒரு மினிமம் ஒரு 300-400 வரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே. அப்படின்றப்போ அவங்க அப்பா அம்மாவோட செலவையோ அவங்க இதையோ வந்து குறைக்க முடியும். எஸ்பிஎம் படிச்சுட்டு இப்போ வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்க யாராவது இருந்தால் பாருங்கள், இது என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் என்னோட பயோவில் இருக்கும், என் ப்ரொஃபைல் போய் பாருங்கள், நம்பர் போட்டிருப்பேன். என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் அது வேணால் நம்ம சரி வராது, இது பற்றி வந்து வராது, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது என்ன இருக்குது? படித்து பாஸ் பண்ணிக்கிங்க, அப்போ உங்களால் முடிஞ்சனால பாஸ் பண்ணிக்கிங்க. அதுவே நீ அந்த இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க ஃபோனுக்கு, உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவும் தப்பாக பண்ணுறாங்க. அவங்க கீழே போட்டால் அவங்க நீங்கள் இதை செய்யலைனா கூட உங்களுக்கு தோப்பாக மூலிமா உங்களுக்கு அந்த அவங்க பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதை இதுக்கு மாற்றி பண்ணுங்கள், உங்களுக்கு வருமானம் வரும்னு தான் சொல்கிறேன். டொன்வோ நான் சரி டொன்வோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதோ சொன்னேன் நான், ஃப்ரீ இன்சூரன்ஸ் லாஸ்ட் வீக் சொன்ன ஃப்ரீ இன்சூரன்ஸ் தெரியுதுங்களா? ஃப்ரீ இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கிடைக்காது நடக்காதுன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. முயற்சி பண்ணலையா, நம்மளால் முடியுமா முடியாதா? இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே ஃபோன் பாக்கி வந்தோன்னே யாருமே ஃபோன் வேணாம்னு சொல்கிறோமா? ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, யாராவது ஃபோன் வேணாம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அசைன்மெண்ட் செய்யணும், இது பண்ணணும், ஏதாவது சர்ச் பண்ணணும். எப்படி நம்ம ஃபோன்ஸ் பாய்க்கிறோம், காசு கட்ட தான் போகிறீங்க தோப்பாப்பு. அது இது பண்ணிட்டு பாய்ங்க, உங்களுக்கு வருமானம் சேர்ந்து வரும்ல, ஒரு இன்சூரன்ஸும் கிடச்ச மாதிரி இருக்கும்ல. பேசிவ் இன்கம்ங்க, பேசிவ் இன்கம். நீங்கள் படிச்சதுமே யார் உங்களுக்கு பேசிவ் இன்கம் கொடுப்பா? யோசிச்சு பாருங்கள். அதுவும் நீங்கள் ஆல்ரெடி ஃபோனுக்குன்னு செலவு பண்ணுற அந்த 50லையோ 60லையோ 70லையோ இல்லை 9% 100லையோ 150லையோ அதில் மூலிமா உங்களுக்கு வருதுன்னா உங்களுக்கு லாபம் இல்லைங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பயோவில் ப்ரொஃபைல் இருக்குது, ப்ரொஃபைலில் என் நம்பர் இருக்கும், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம்.